அனைவருக்கும் நட்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையுள்ள இணைப்பயிற்சி நட்புலரி. 9th சென்ஸ் 10 சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையுள்ள இணைப்பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு காம்பஸ் என்ற கம்யூனிகேஷன் இன் பிஸ்னஸ் அல்லது பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் அருணகிரி சார் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். நன்றி சார். குட் மார்னிங் நட்புலரி. இன்று காம்பஸ் என்ற தலைப்பு என்றால் நாம் நினைவிற்கு வரும் ஏதாவது ஒரு தகவலை அன்மியூட் பண்ணி யாராவது ஒருத்தர் சொன்னா நல்லா இருக்கும். நம்ம வட்டம் போடுறதுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருக்கிற காம்பஸ் ஞாபகம் வருது சார். நன்றி ஐயா. வேற? எஸ். உலகம் உருண்டை அப்படிங்கிற மாதிரி சார். சூப்பர் சார், சூப்பர். ஸோ வட்டம் போடுறதுக்கு பயன்படுத்துகிறோம். உலகம் உருண்டை அந்த மாதிரி. ஒரு காந்த துண்டை நூலில் கட்டி தொங்க விட்டால் அது இயல்பாக வடக்கு தெற்காக தான் நிற்கும் என்று நாம் எல்லோருக்கும் தெரியும். ஏன் அவ்வாறு நிற்கிறது என்று யாராவது சொல்ல முடியுமா? ஈர்ப்பு விசை வடக்கு தெற்காக காண்பிப்பதற்காக என்று நினைக்கின்றேன். நன்றி, நன்றி. அதல்ல சரியான விடை. வேற ஏதாவது ஆன்சர்? இந்த தலைப்பை ஒட்டி தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பூமியோட காந்த புலன் அந்த வடக்கு தெற்கா இருக்கிறதுனால அது இருக்கு. நன்றி சார். ரமேஷ் சாருக்கு ஒரு நன்றி. ஏன்னா ரொம்ப அருமையா சொன்னாங்க, பூமியோட காந்த விசை. அப்போ ஜியோ மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ ஜியோ மேக்னட்டிசம் அப்படின்னும் போது அப்ப இயல்பாகவே இந்த பூமி காந்த தன்மையில் இருக்கிறது. ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ இந்த காந்தத்துடைய எதிர் திசையும் இந்த பூமியோட எதிர் திசையும் அட்ராக்ட் செய்கிறது. ஆகையால் அது அவ்வாறு இருக்கிறது. அப்போ இந்த பூமி எப்போது தோன்றியது? சுமார் ஏறக்குறைய 454 கோடி வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமி தோன்றியதாக ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிடுகிறார்கள். அப்படி என்றால் இந்த காந்த புலம் காந்த பாறைகளை வைத்து கார்பன் டேட்டிங் என்ற முறையில் ஆய்வு செய்த போது இந்த பூமி சுமார் 300 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இருந்துதான் காந்த புலத்தை பெற்றிருக்கிறது. இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற கோள்களும் அதே அளவில் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் காம்பஸ் என்றால் நாம் திசையை காட்டுவதற்காக பழைய காலத்தில் மனிதன் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்காக பயன்படுத்தப்பட்டது. இந்த காந்தபுலம் இயற்கையாகவே இந்த பூமிக்கு இருக்கிறது. ஆகையால் தான் கம்யூனிகேஷன் என்பதே நடக்கிறது. இயல்பாக கம்யூனிகேஷன் என்றாலே நாம் நேரடியாக பிசினஸ் கம்யூனிகேஷனுக்கு வந்தால் இந்த தலைப்பில் அது தொடக்கும் இடம் வேறாக இருக்க வேண்டும். ஆனால் அடிப்படையில் காமன், பொதுவாக கம்யூனிகேஷன் லத்தீன் மொழியிலிருந்து இந்த வார்த்தை வந்திருக்கிறது. ஆக இந்த பூமிக்கு இயல்பாகவே இஎம்எஃப், எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு என்கின்ற மின்காந்த புலம் இயல்பிலே இருக்கிறது. ஆகையால் தான் கம்யூனிகேஷன் நிகழ்கிறது. இது மனிதர்களுக்கும் இடையான கம்யூனிகேஷன் வருவதற்கு முன்பாகவே இங்கு வாழும் அனைத்து உயிர்களுக்கும் இடையில் கம்யூனிகேஷன் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த மண்ணில் பிறந்த குழந்தைகள் யார் வேண்டுமானாலும்
கை இல்லாமல் பிறந்திருக்கலாம், கால் இல்லாமல் பிறந்திருக்கலாம், 2 கை கால்களும் இல்லாமல் கூட பிறந்திருக்கலாம். நிக் விஜிஜு என்பவர் 2 கைகளும் இல்லை, 2 கால்களும் இல்லை, கவலையும் இல்லை. இங்கு யாராவது தொப்பில் இல்லாமல் பிறந்திருக்கிறார்கள் என்று கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா? யாராவது தொப்பில் இல்லாமல் பிறந்திருக்கிறார்கள் என்று? கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது சார். தாய்க்கும் குழந்தைக்கும் கம்யூனிகேஷன் தொப்புள் கொடி மூலமா. அப்போ இயல்பாகவே மனிதன் தோன்றி சில லட்சம் வருடங்கள் தானே ஆகிறது. மனிதன் தோன்றியிலிருந்து அவனுடைய உடல் அமைப்பு, இயக்கம், பிரெயின் இவை அனைத்தும் மாற்றம் அடைந்து வந்திருக்கிறது. இதுவரை 3 முறை பிரெயினின் அளவு எடை கூடி இருக்கிறது. இப்போது உள்ளதை போல பல லட்சம் வருடங்களுக்கு முன்பு இல்லை, அதற்கு பல லட்சம் வருடங்களுக்கு முன்பு இப்போது இருந்த எடையின் அளவு இல்லை. ஆக ஒரு 100 ஆடு செல்கிறது என்றால் ஒரு குட்டி ஆடு நடக்க முடியாமல் பின்தங்கிவிட்டால் அந்த ஆடு கத்தும் போது அதனுடைய தாய் ஆடு மட்டும் திரும்பி பார்க்கிறது. அது எவ்வாறு அந்த 100 ஆடுகளில் நடக்கிறது. கிராமங்களில் கழனியில் களை பறிக்கும் போது தாயானவள், கை குழந்தை உள்ள தாயானவள் தன்னுடைய புடவையிலே தொட்டில் கட்டி அந்த குழந்தையை நிழலில் தூங்க வைக்கும் போது அந்த குழந்தை பாதுகாப்பாக தூங்குவதாக அறிவியல் பூர்வமாக நிறுவனமாகி இருக்கிறது. காரணம், அந்த புடவையில் தாயின் வாசம் இருக்கிறது. தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள தொடர்பை அது காட்டுகிறது. சலீம் அலி அவர்கள் பறவை பற்றி பல நூல்கள் எழுதியிருக்கிறார். அவர் பறவை பற்றி அறிவதற்கு காரணம் பறவையின் மீது உள்ள அதீத அன்புதான். பறவைக்கும் அவருக்கும் இருந்த கம்யூனிகேஷன் தான். மனிதர்கள் விலங்கோடு பேச முடியும், மரங்களோடு பேச முடியும். அதனால்தான் நம்முடைய மூதாதையர்கள் மரங்களை கூட தெய்வமாக வணங்கினார்கள். அதற்கு காரணம் இருக்கிறது, அறிவியல் பூர்வமான காரணம் இருக்கிறது. நீங்கள் ஒரு செடியை சபித்து கொண்டு அதற்கு தண்ணீர் கொண்டு கொடுத்தீர்கள், அந்த செடி நன்றாக வளராது. அதே செடியை வாழ்த்தி நீங்கள் தண்ணீர் விட்டு வந்தால் அந்த செடி நன்றாக வளர்கிறது. இதில் இயற்கையாகவே இயல்பாகவே கம்யூனிகேஷன் நடக்கிறது மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும். ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் தொடர்பு ஏற்படுவதற்கு அடிப்படையான காரணம் 6. 1 தேவை, 2 எதிர்பார்ப்பு, 3 ஆசை, 4 பயம், 5 வலி, 6 ஆறுதல். அதிலிருந்து தான் 6 மனமே 6, ஆண்டவன் கட்டளை 6 என்பதெல்லாம் வருகிறது. ஆக இந்த தொடர்பு எதற்காக ஏற்படுகிறது? அடிப்படையில் உணவுக்காக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு தொடர்பில் இருக்க வேண்டியிருக்கிறது. தொடர்பு தான் கம்யூனிகேஷன். அடுத்து தொழில் வருவோம். பிசினஸ், காம்பஸ். பிசினஸ் என்றால் உங்கள் மனதிற்கு உடனடியாக நினைவிற்கு வருவது என்ன? யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். பிசினஸ் எனக்கு நினைவு வர்றது மைண்ட் யுவர் பிசினஸ் சொல்லுவாங்க, அது ஞாபகம் வருது. சூப்பர் சார், சூப்பர் மில்டன் சார். மைண்ட் யுவர் பிசினஸ். வேற யாராவது? ஏதோ ஒரு வகையில் கொடுக்கல் வாங்கல். ஏதோ ஒரு வகையில் கொடுக்கல் வாங்கல். நன்றி ஐயா, வேற சேரன் ஐயா. வேற ஏதாவது? தொழில், தமிழ்ல தொழில், பிசினஸ். ஏன்னா காம்பஸ் தான் நம்மளுடைய தலைப்பு, இந்த மாத தலைப்பு. நம்மள பிஸியா வச்சுக்கிற எந்த ஒரு வேலையும் பிசினஸ் தான் அப்படிங்கிறது என்னோட கருத்து. சூப்பர் சூப்பர் சார். தொழில், பிசினஸ் என்றால் தமிழில் தொழில் என்றால் தொடர்ந்து நடக்கும் எந்த ஒரு விஷயமும் தொழில். அது சேவையாக இருக்கலாம், உற்பத்தியாக இருக்கலாம். தொடர்ந்து நடக்கும் எந்த ஒரு விஷயமும் தொழில் என்று எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும். அப்போ பிசினஸ் கம்யூனிகேஷன்ல இந்த நிகழ்வின் ஆதர்ச நாயகன் முதல் நாளில் குமரேசன் தர்மசீலன் ஐயா பேசினப்ப ஒய்ஃபோட பேசுறது, ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசுறது எல்லாமே பிசினஸ் கம்யூனிகேஷன்ல தான் வரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாளே பேசியிருக்காரு. பிசினஸோட எலிமெண்ட்ஸ் எல்லாரும் பேசிட்டாங்க. 5C, 7C, 9C, 10C, கிரியேட்டிவிட்டி, லிசனிங், ஆக்டிவ் லிசனிங் எல்லாம் பேசியாச்சு. அப்போ புதிய தகவல் என்ன என்றால் சிம்ப்ளெக்ஸ், செமி டூப்ளெக்ஸ், டூப்ளெக்ஸ். இதுவரை நடந்த அத்தனையுமே, இந்த தளத்தில் நடந்த அத்தனையுமே பிசினஸ் தான்.
காரணம் சிம்ப்ளெக்ஸ் என்றால் ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது. ஒயர்லெஸ், இப்போ ரேடியோ இருக்கு, ஒயர்லெஸ் ரேடியோவில் எஃப்எம் கேட்குறீங்க, அதில் நாம் ஏதாவது திரும்ப பேச முடியுமா? நாம ஏதாவது திரும்ப அதில் பேச முடியுமா? ஒன் வே கம்யூனிகேஷன். ஒன் வே கம்யூனிகேஷன் தான் சிம்ப்ளெக்ஸ். ஒரு சைட்லேருந்து கம்யூனிகேட் ஆகிட்டே இருக்கும், அதர் சைடு வந்து லிசன் பண்ணலனாலும் போயிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஒன் வே கம்யூனிகேஷன். இப்போ இந்த வாக்கி டாக்கிலாம் யூஸ் பண்ணுறாங்களே, அதில் எப்படி பேசிக்கிறாங்க? அதுல 2 வே சார். ஒன்னு முடிஞ்சிரும். முடிஞ்ச பிறகு ஒரு நேரத்துல ஒருத்தர் தான் பேசலாம். ஒருத்தர் வந்து பேசுவாரு, இன்னொருத்தர் கேட்பாரு, இன்னொருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் கேட்கணும். டிரான்ஸ்மிஷன் வந்து ஒரு சைடில் தான் இருக்கும். அதுதான் வந்து செமி டூப்ளெக்ஸ். செமி டூப்ளெக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, 2 பேரும் அட் எ டைம் பேசிக்க முடியாது, அவ்வளோதான் செமி டூப்ளெக்ஸ். ஸோ இப்படி தான் வந்து கம்யூனிகேஷன் பரிணமித்து வந்தது. இப்போ நாம் வந்து அட் எ டைம் பேசிக்கிறோம், அதுக்கு பேர் வந்து டூப்ளெக்ஸ் சிஸ்டம். ஸோ அப்போ வந்து ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம். காந்தப்புலம் இல்லாமல் இந்த கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு மனிதனும் காந்தமாக இருக்க வேண்டும். அதுதான் வந்து இன்னைக்கு கம்யூனிகேஷனோட, இந்த பிஸ்னஸ் கம்யூனிகேஷனோட நான் கொடுக்க விரும்புகிற டாபிக்ஸு. ஆபிரகாம் லிங்கனை வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் லிங்கன் வந்து நல்ல ஒரு சொற்பொழிவாளர், கதை சொல்லி அவர் வந்து இந்த கருப்பினத்தவருக்கும் வெள்ளையர்களுக்கும் இருந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கார். மீட்டிங்கில் போய் பேசும்போது அவரோட ஒரு பெண்மணி போவாங்க. ஆபிரகாம் லிங்கன் வந்து ஒயிட், மேபி பார்ன் ஃபார் த காப்லர், பட் வந்து ஒயிட் அவர். ஸோ அப்போ ஆபிரகாம் லிங்கன் வந்து அந்த க்ரௌட்ல பேசுறதை விட அந்த கருப்பு இனத்தை சேர்ந்த பெண்மணி பேசும்போது அந்த க்ரௌடு வந்து அந்த கம்யூனிகேஷனை வந்து ரொம்ப கட்டி போட்ட மாதிரி எல்லாரும் கேட்பாங்க. அவங்க சொல்றதை அப்படியே உருகி ஏத்துக்கிற அளவுக்கு மாத்துவாங்க. கம்யூனிகேஷன்ல 4 பர்பஸ்க்காக தான் நம்ம கம்யூனிகேஷன் பண்றோம். நான் 6 விதமான தொடர்பை சொன்னேன். 4 பர்பஸ்க்காக தான் கம்யூனிகேஷன் பண்றோம். 1 என்டர்டைன் பண்றது, கூட்டத்தை என்டர்டைன் பண்றது. இன்னொன்று அந்த கூட்டத்துக்கு தகவலை கொடுக்கறதுக்காக. இப்போ 2026 தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது, மே மாதம். இப்போ எலெக்ஷன் டயத்தில் வந்து பேசுறது வந்து உங்களை ஆக்ஷன் பண்ண வைக்கிறது, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஸோ வந்து என்டர்டைன் பண்றது, இன்னொன்று வந்து ஆக்ஷன் பண்ண வைக்கிறது, இன்னொன்று தகவலை கொடுக்க வைக்கிறது. இந்த 4வது வந்து நாம என்ன நினைக்கிறோமோ அந்த இதுக்கு அவங்கள கொண்டு வர்றது. ஸோ அப்போ வந்து இந்த கருப்பிடத்த பெண்மணி எப்படி அந்த கூட்டத்தை ரொம்ப கட்டி போட்ட மாதிரி பேசுறாங்க அப்படின்னா, ஆத்தென்டிசிட்டியும் ட்ரூத்தும் இருந்தது அவங்க பேசுறதுல. அவங்களுடைய தாயார வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க ஒரு நீர்ல மூழ்கி அவங்களுடைய தந்தையார் கண் முன்னவே சாகடிக்கிறாங்க. அதை சொல்லும்போது அவங்க வந்து அழுதுகிட்டே அந்த உண்மையை வந்து அந்த கூட்டத்துக்கு முன்னாடி சொல்லும்போது, நாம இது தொடர வேண்டாம், இப்படி தொடர்ந்தா நம்ம நாடு முன்னேற முடியாது, ஆகையால இதுக்கு வந்து நம்ம முடிவு கட்டணும். அந்த இடத்துல வந்து லாங்குவேஜ் பேரியர் கிடையாது. இந்த ஆனந்த யாழை மீட்டுகிறாள் அன்பெனும் கொடையை நீட்டுகிறாள் அந்த பாடல் வரிகளை நான் முத்துக்குமார் பாடல் வரிகளில் வரும்போது, 2 உயிர்கள் பேசுவதற்கு பாஷைகள் தேவையில்லை இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நாம வந்து கம்யூனிகேஷன்னாலே வந்து ஆங்கிலம் இருக்கணும், ஃப்ளூயன்சி இருக்கணும், இல்லை தமிழில் வந்து இலக்கண சொற்பொழிவு இருக்கணும். நான் முதலே டிஸ்க்ளைமர் எடுக்க மறந்துட்டேன். நான் டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறேன். நான் கோட் பண்ணுற விஷயம் யாரையும் வந்து குறைக்கவோ அதிகப்படுத்தவோ கிடையாது. நான் சொல்ல வர விஷயத்துக்காக வேண்டி தான் அதை நான் கோட் பண்ண விரும்புகிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய இந்த பிரபஞ்சமானது உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்து அதுக்கான விளக்கங்களை கொடுத்துட்டு இருந்த போது, ஸ்டீபன் ஹாக்கிங் தான் வந்து ரிவர்ஸ்ல சொன்னார். ஒரு நொடிக்கு வந்து 70 கிலோமீட்டர் வேகத்துல இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டிருக்கிறது. 1380 கோடி ஆண்டுகளாக விரிவடைந்து கொண்டிருக்கிறது. நாம் வாழும் இந்த சூரிய மண்டலத்துல சூரியனுக்கு வந்து 1000 கோடி ஆண்டுகள் ஆயுள், அதுல 500 கோடிகள் முடிந்து விட்டது. இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பில் உள்ளது. அந்த எல்லாம் ஒன்றுடன் தொடர்பில் உள்ளது. அதுதான் இந்த பிரபஞ்ச விதி. நகர்வது வாழும், நிற்பது வீழும். இங்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து எந்த பர்பஸ்க்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒருத்தரை வந்து நம்மளுடைய ஃபீலிங்ஸை, கருத்தை, அல்லது வந்து நாம என்ன கண்டென்ட் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோமோ அதுல எஃபெக்டிவா எப்போ மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்றது முக்கியம் இல்லை, அவர் எப்படி சொல்றாருன்றதுதான் முக்கியம். உதாரணத்துக்கு ஒரு காலேஜில் கண்ணதாசன் வந்து ஒரு கவிதையை படிக்கிறாரு. கரகோஷம் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கு. அவர் முடிச்சுட்டு சொல்றாரு, இந்த கவிதையை நான் எழுதலை, உங்க காலேஜில் உங்க கூட படிக்கிற ஒருத்தர் தான் எழுதினாரு. அப்போ நாம எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்றோமோ அதை பொறுத்து தான்
நாம மற்றவங்கள கிட்ட இந்த கம்யூனிகேஷன் வந்து எஃபெக்டிவா கொண்டு போக முடியும் அப்படின்றதுதான் இங்க உண்மை. ஸோ அதுபோல இங்க வாழ்ந்த மனிதர்கள பத்தி லைவ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, மொராஜி தேசாய் வந்து மேற்கு பகுதியில், அதாவது பாம்பேல பிறந்தவர். அவர் வந்து 1952 எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றாரு. எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணும்போது அவரை எதிர்த்து நிற்கிறவர் வந்து அவரை பத்தி காஸ்ட் நேம்லாம் சொல்லி அவர் ரொம்ப இன்னைக்கு பண்றதோட மோசமா பேசுறாரு. அவர் வந்து பிராமணரே இல்லைங்க, பூணுலே போட மாட்டாரு. அவரை வந்து எப்படி நீங்க ஓட்டு போட்டு இது பண்ணுவீங்க, ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்றாரு. நான் மொராஜி தேசாய் அவர் சொல்றாரு, உண்மைதான், எனக்கு நான் அப்படி போட்டு அவங்கள விட உயர்ந்தவன் காட்டுறதுல எந்த நம்பிக்கையும் இல்லை. அதனால அவர் சொல்றதை நீங்க நம்பினீங்கன்னா, என் மேல வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க அவருக்கே ஓட்டு போடுங்கன்னு பேசினவர். ஆனா மக்கள் வந்து மொராஜி தேசாய் சொன்ன கருத்தை, உண்மை கருத்தை ஏத்துக்கிட்டாங்க. அவரை வந்து எலெக்ட் பண்ணாங்க. 52 வந்து அவர் சிஎம் இருக்காரு. 1952 ஃபர்ஸ்ட் தேர்தலில் முடிச்சு பாம்பே மாகாணத்துக்கு. தன்னுடைய சொந்த மகள் வந்து தேர்வுல வந்து தோல்வி அடைஞ்சிடறாங்க, மருத்துவ தேர்வுல. அது மறுக்கூட்டலுக்கு அப்ளை பண்றதுக்கு அப்பா கிட்ட போய் பர்மிஷன் கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, நான் சிஎம், உண்மையிலேயே நீ வந்து மறு கூட்டல்ல வெற்றி பெற்றா கூட உன்னோட திறமையால, ஆனா உலகம் வந்து அப்பாவோட இதுல தான் வந்து வந்ததா சொல்லுவாங்க, அதனால இதுக்கு நான் அனுமதிக்க முடியாதுன்னு மறுத்துறாரு. அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தன்னுடைய சொந்த மகளே வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்படி மறுத்தவர் தான் வந்து மொராஜி தேசாய். இதுவரை வந்த பிரதமர்களிலே தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி பேசியவர், நிகழ்த்தி காட்டியவர். அவர் நேரு இறந்த பிரைம் மினிஸ்டர் காம்படிஷன்ல வந்தாரு. அடுத்து ஜவஹர்லால் செகண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்தாரு. செகண்ட் பிரைம் மினிஸ்டர் இறந்த போது தாஸ்கண்ட் ஒப்பந்தத்துல இவர் 3வது வந்தாரு. அப்போது இந்திரா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்படி 4வதாக இந்த நாட்டுக்கு வந்த பிரதம மந்திரி மொராஜி தேசாய். 2 லால் பகதூர் சாஸ்திரி, 3 இந்திரா காந்தி. இடையில குல்சாரில் நலந்தா வந்து இன்டர்மீடியண்டா இருந்திருப்பாங்க. அவரை நான் கணக்குல எடுத்துக்கல. அதே மாதிரி கிழக்குல எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம விவேகானந்தாவோட குரு பரமஹம்சருடைய அந்த தக்னேஸ்வர்ன்ற இடத்துல அவரு வந்து ஆக்சுவலா வந்து வேற ஒருத்தரை தேர்ந்தெடுக்க பாக்குறாங்க. ஆனா வந்து சுவாமி விவேகானந்தா தான் வந்து அந்த இடத்தோட மடத்தோட அடுத்த இதுவா வராரு. அவங்க 2 பேரும் வந்து ஒரே இது கிடையாது. நான் என்ன மீன் பண்ண விரும்புறேன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அந்தனர் வகுப்பை சேர்ந்தவர், சுவாமி விவேகானந்தர் வந்து சத்திரிய வகுப்பை சேர்ந்தவர். அதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா அதுக்கப்புறமோ இந்திய திருநாட்டுல எங்கேயாவது இப்படி நடந்திருக்கா அப்படின்னா அது நடக்கல. ஸோ அப்ப வந்து அவங்க வந்து இயற்கை விதியை பின்பற்றுறாங்க. இயற்கை விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ரோட்ல கார் போயிட்டு இருக்கு, எல்லா வெஹிக்கிளும் போயிட்டு இருக்கு, டோல்ல எல்லாரும் டிக்கெட் வாங்கிட்டு போனோம், அதுதான் வந்து இயற்கை விதி. ஆம்புலன்ஸ் வருது, அதுக்கு வந்து விதிவிலக்கு, அதை நிப்பாட்டி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அதுவே வந்து அரசியல்வாதி வந்துடுறாங்கன்னா டெஃபினட்டா அவங்கள வந்து நீங்க வாங்கினாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க, உடைச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ வந்து விதிவிலக்கு, விதிமீறல் இயற்கையிலே இருக்கு. எப்படி நான் ஆரம்பத்துல சொன்னனோ, தொப்புள் இல்லாம யாரும் பிறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த 2 கைகளும் கால்களும் இல்லாத நிக் விஜிஸ் ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்காரு, தன்முனைப்பு பேச்சாளர். அப்ப கேக்குறாங்க, அவர் 2 காலும் இல்லை 2 கையும் இல்லை அப்படின்னா பாத்துங்க எப்படி உட்காந்துட்டு இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பேசி போயிட்டு இருக்கு. ஒருத்தர் கேட்கிறாரு, உண்மையிலே தோல்வி அடைஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்காரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, 2 காலும் 2 கையும் இல்லாம தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி டப்புன்னு கீழே விழுந்துறாரு. கீழே விழுந்தப்ப எப்படி ஊனி எந்திரிக்க முடியும்? எந்திரிக்க முடியாது. ஸோ தன்னுடைய நெற்றி பகுதியை தரையில மோதி 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 அவரு கடைசியா நின்று காட்டுறாரு. பல முறை மோதியதுக்கு பின்பு அவரால் பழைய பொசிஷனுக்கு வர முடியுது. ஸோ அப்போ வந்து நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யும் போது அதில் வெற்றி அடைய முடியும். தோல்வி என்பது ஒரு இடையில் வரும் சின்ன பாடம் மட்டும்தான். ஏனென்றால் ஒரு எறும்பும் ஒரு பறவையும் வந்து போட்டி வச்சுது. அந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மலை ஏறலாமா அப்படின்னு சொல்லிட்டு மலை அடிவாரத்துல இருந்து பேசுது. பறவை வந்து உடனே புறப்பட்டு மலையோட உச்சிக்கு போயிடுது. அப்பவே ஏளனமா சொல்லுது எறும்பை பார்த்து, எறும்பு வந்து ஒரு கால் பகுதி கூட ஏறி வரல, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் உன்னால இதெல்லாம் முடியாது, என் கூட நீ மோதாது அப்படின்னு சொல்லிட்டு பறவை பறந்து போய் வேற இடத்துல ஓய்வெல்லாம் எடுத்து 1 நாள் 2 நாள் பொறுத்து வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த கால் பகுதி கூட ஏறாத எறும்பும் மலை உச்சியில் வந்திருக்கிறது. இந்த பறவைக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. என்னடா இது, நம்ம வந்து இந்த எறும்பு வரவே வராதுன்னு பார்த்தோம், கடைசியா உச்சிக்கு வந்துடுச்சு மலையில அப்படின்னு பாக்குது. அப்போ வெற்றி என்பது எல்லாருக்கும் இங்கு சாத்தியம். அது காலம் வேணுமானால் மாறலாம், அவரவர் முயற்சியை பொறுத்து அது மாறலாம்.
திறமையை பொறுத்து அது மாறலாம். அந்த விஷயம் தான் இங்க வந்து ரொம்ப முக்கியமே தவிர, நாம வந்து வெற்றியே வந்து ஒரு சிலருக்கு தான் உரித்தானது அப்படின்னு இங்க கிடையவே கிடையாது. ஒரு சினிமா நடிகர், பிரபல நடிகர் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு புதிய டைரக்டர் வராரு. அவர் வந்து புதிய கதை சொல்றதுக்கு முயற்சி பண்றாரு. நேரம் கொடுக்க மாட்டாங்க நிறைய இடங்கள்ல. அப்ப வந்து இந்த ஃபீல்டுக்கே போறாரு. ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இந்த நடிகர் வந்து இந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஃபிளைட்டுக்கு போயிட்டு இருந்து விமான நிலையத்துக்கு போய் அவர் வேற இடத்துல போய் இன்னொரு ஷூட்டிங் இருக்கு, ஆனா இந்த போற டயத்துல வேணா நீங்க கார்ல கூட போங்க, ஒரு 10 நிமிஷம் தான், ஏன்னா அருகாமையில தான் இருக்கு அந்த ஷூட்டிங் நடக்கிற இடம் வந்து ஃபிளைட்டுக்கு போற இடத்துல இருந்து. இந்த 10 நிமிஷத்துல நீங்க அவர் கூட பேசி இந்த கதையை வேணா கன்வின்ஸ் பண்ண முடியுமா பாருங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அவ்வளவு நேரம் கூட வேண்டாம் ஐயா, ஒரு 2 நிமிஷம் போதும், இல்ல 1 நிமிஷம் கூட போதும், நான் கதையை சொல்லி முடிச்சிடுவேன் அப்படின்னு அவர் அந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கார்ல ஏறி போறாரு. இந்த புதுசா வந்து வாய்ப்பு கேட்ட வந்த டைரக்டரையும் ஏத்திக்கிறாரு. அப்ப 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது பேசுறாங்க. பேசும்போது அவர் அந்த புதுசா வாய்ப்பு தேடி வந்த டைரக்டர் அந்த கதையை சொல்றாரு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து ஒரு இளைஞன் கிராமப்புறத்துல இருந்து +2 வரை முடிச்சுட்டு இப்ப காலேஜுக்கு போயிருக்காரு, மாநகரத்துக்கு போயிருக்காரு, கல்லூரியில சேர்ந்து படிக்கிறாரு, வரும்போது நோயோடு திரும்பி வராரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கதையை கேட்ட பிரபலமான நடிகருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம். என்ன சொன்னீங்க, நோயோடு திரும்பி வராரு? நல்லா தானே போனாரு, படிக்க தானே போனாரு? ஆமா, படிக்க தான் போனாரு, நல்லா தான் போனாரு, நோயோடு திரும்பி வராரு, காதல் நோயோடு திரும்பி வராரு அப்படின்னு சொல்லி அந்த புதிய டைரக்டர் சொன்ன உடனே அவர் வந்து கன்வின்ஸ் ஆயிட்டாரு. ஆங்கிலத்துல பிவோட் என்று சொல்லுவோமே, அது போல நீங்க கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு புதிரையோ அல்லது ஒரு கேள்வியையோ அவர்களை சிந்திக்க வைக்கும் வண்ணம் ஏதாவது பேசினால் கண்டிப்பாக அவர்களை நீங்கள் பிவோட்டுக்கு கொண்டு செல்ல முடியும். அப்போ அவர் சொன்னார் அந்த டைரக்டர் இறங்கறதுக்கு முன்னாடி, நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, என்னோட அடுத்த படம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பூமி இன்று வரை பரிணமித்திருக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வைத்து மரங்கள் பேசுவதையும் விலங்குகள் செல்ல பிராணிகள் பேசுவதையும் மனிதனால் புரிந்து கொள்ள முடியும், மனிதன் பேசுவதை செல்ல பிராணிகளுக்கு கன்வே பண்ண முடியும் என்ற அளவிற்கு இன்று நாம் மாற்றம் அடைந்திருக்கிறோம் என்றால் இந்த கம்யூனிகேஷனால் தான் அது மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. கடந்த 20 வருடங்களாக மனிதன் ஸ்பேஸில் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வாழ்கிறான். அங்கு செடிகளை வளர்க்க தொடங்கிவிட்டான். சைனா போன்ற நம் அண்டை நாடுகள் மிகப்பெரிய ஆய்வுகளை நடத்தி தன்னுடைய 60,000 வருடங்களுக்கு தேவையான தன் நாட்டுக்கு தேவையான வளங்களை, ரிசோர்ஸுகளை அங்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆக இந்த பூமி தொடர்ந்து பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. EMF எலக்ட்ரோமேக்னடிக் ஃபீல்டு என்ற அந்த விளைவும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆகையால் தான் குமரி என்று சொன்னால் மலைப்பகுதி, அது இன்று கடலாக இருக்கிறது. இமயமலையின் உச்சியில் மனிதனால் தூக்க முடியாத அளவுக்கு திமிங்கலம் போன்ற மிகப்பெரிய ஒரு மீன்களின் கூடுகள், அங்கே ஸ்கெல்டன்கள் இருக்கிறது என்றால் அது கடலில் இருந்ததற்கான அடையாளம் தான். இங்கு ஒவ்வொரு அணுவும் அதிர்ந்து கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அதிர்வினாலும் நகர்வினாலும் மூமெண்ட் ஆஃப் கான்டினென்ட், கண்டங்கள் நகர்கிறது. அப்படி தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருந்ததனால்தான் அந்த மாற்றம், குமரி வந்து கடலாகவும் இமயம் வந்து மலையாகவும் இருக்கிறது. இது அனைத்திற்கும் பொருந்தும். காரணம், நம்முடைய புறநானூறு அகநானூறுகளை எடுத்துக்கொண்டால் சென்னை பட்டினம், விசாகப்பட்டினம், காவிரி புகும் பட்டினம், கடல் சார்ந்த இடத்திற்கு பட்டினம் என்பது பெயர். அந்த வகையில் குமரி என்பது மலையை குறிக்கும். இந்த மாற்றங்கள் எல்லாம் கம்யூனிகேஷனால் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் எவ்வாறு பயனுள்ள வகையில் பேசி அதை ஒரு பிசினஸ் மாடலாக நாம் மாற்றுகிறோமோ அதை பொறுத்தே ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இங்கு மாறுகிறது. கல்பனா சரோஜ் என்ற ஒரு பெண்மணி நீங்கள் கூகுள் செய்து பார்த்தால் தெரியும். அவர் தன்னுடைய வாழ்நாளை பாம்பேவில் தாராவி பகுதியில் 2 ரூபாய்க்கு ஒரு நாள் என்ற விதத்தில் தொடங்கியவர். தையல் பயிற்சியில் இன்று 3000 கோடிகளுக்கு சொந்தக்காரர். அதே இடத்திலிருந்து ஸ்லம் டாக் மில்லியனர் என்ற படத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்லம் டாக் மில்லியனர் அந்த குடிசை பகுதியில், ஆசியாவில் மிகப்பெரிய குடிசை பகுதியாக கருதக்கூடிய தாராவியில் பிறந்தவனுக்கு அவ்வாறு வருகிறது என்றால் அந்த எண்ணங்கள் தான் மனிதனை உயர்த்துகிறது. பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. நாம் உதாரணத்திற்கு RR பிரியாணி எடுத்துக்கொண்டால் கூட தமிழ் செல்வனுக்கு ஆங்கிலம் தெரியுமா? அவர் சரியாக படித்தாரா? ஆனால் அவர் வியாபாரத்தில் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறார். எவ்வாறு? ஆக கம்யூனிகேஷன் என்பது நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அந்த உணர்வு பூர்வமாக ஏதாவது ஒரு மொழியில் அதை
நீங்கள் மற்றவருக்கு விளங்க வைப்பதுதான் நான் அறிந்த விடயமாக இருக்கிறது. காரணம், ஒரு நேர்முக தேர்வில் இன்டர்வியூவர் கேட்கிறார், உலகத்தில் எந்த மொழி அதிக மக்கள் பேசுகிறார்கள் என்று. அவர் எதிர்பார்த்த பதில் ஆங்கிலமாக இருக்கும், அல்லது சீன மொழியாக இருக்கும், அல்லது இந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்று இருக்கும். காரணம், அதிக மக்கள் பயன்படுத்தும் மொழி இதுவாக தான் இருக்கும் என்று. ஆனால் இன்டர்வியூக்கு சென்ற மாணவர் மிகவும் அறிவாளி. அவர் சொன்ன பதில் சைன் லாங்குவேஜ், SIGN, சைன் லாங்குவேஜ் என்று சொன்னார், சைகை மொழி என்று சொன்னார். நீங்கள் ஒரு புதிய இடத்தில், புதிய நிலத்தில் வாழ வேண்டிய சூழல் ஏற்படும் போது அங்கு உங்களுக்கு எந்த மொழியும் எந்த இதுவும் தெரியவில்லை என்றால் கூட சைகை மொழியில் உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அந்த வகையில் பிசினஸ் கம்யூனிகேஷன் ஒருவரிடம் இருந்து மற்றவரிடம் சென்று எஃபெக்டிவாக சேர வேண்டும் என்றால் நம்முடைய கவியரங்கங்களில் 2 முறை படிப்பார்கள், பௌத்த மந்திரங்களை 3 முறை சொல்வார்கள். அதற்கு காரணம், முதல் முறை 2 பேரும் ஹேண்ட்ஷேக் என்று சொல்லுகின்ற வகையில் தயாராகுவதும், 2வது முறை எந்த கான்டெக்ஸ்டில் அவர் சொல்ல வந்தாரோ அந்த கான்டெக்ஸ்டிற்கு அவரை போய் ரீச் ஆகிறதா என்று 3வது முறை அதிகமான கருத்துக்கள் இவரிடம் இருந்து அவரிடம் சென்று சேரும். அதுதான் 3வது முறை சொல்வதற்கான காரணம். அப்போது முழுவதுமாக 100% ஒரு இடம் இருந்து அடுத்தவரிடம் சென்று சேர்ந்து விடாது. இந்த இடையில் கலப்பு இல்லாமல் கம்யூனிகேஷன் நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. கலப்பு என்பது இந்த இடத்தில் நாய்ஸை நான் சொல்கிறேன் அல்லது சேனலை சொல்கிறேன். நாம் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுகிறோம், அந்த ஹோட்டல் நன்றாக இருந்தால் வெளியில் சென்று ஃப்ரீயாகவே அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவோம், இந்த ஹோட்டலில் அசைவம் நல்லா இருக்கும், அல்லது சைவம் ஹோட்டலாக இருந்தால் சைவம் நல்லா இருக்கும் என்று. அவர்கள் நம்மை சொல்லவும் செய்யவில்லை, கேட்கவும் செய்யவில்லை. ஆக பிசினஸ் கம்யூனிகேஷனை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அது எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும், யாரிடம் பயன்படுத்துகிறோம் என்பதை அறிந்தால் அவர்களுடைய தொழிலில் ஒவ்வொருவரும் வெற்றி அடைய முடியும். அந்த வகையில் இதுவரை நடந்த இந்த நிகழ்வுகளில் பிசினஸ் கம்யூனிகேஷனை பற்றி பல விதங்களில் பேசினார்கள். என்னுடைய பார்வை பிசினஸ் கம்யூனிகேஷன் இவ்வாறு தான் இருக்கிறது. இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இந்த நிகழ்வின் ஆதர்ச நாயகன் குமரேசன் தர்மசீலனிடம் இந்த மேடையை ஒப்படைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார், மிக்க நன்றி. நண்பர்களே, இன்று அதிக அளவில் ஒரு அருமையான நாள் தொடக்கத்தை வழங்கிய இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் பார்த்திங்கன்னா ஒரு இணையவழி மூலமாக பழக்கமான ஒரு நண்பர்னு சொல்லலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, நற்புலரி ஆரம்பித்த காலத்திற்கு முன்பாகவே இணைய வழியில் பயிற்சிகளையும் இந்த சொற்பொழிவுகளையும் வழங்கிட்டு இருந்த ஒரு தளத்தில் தொடர்ந்து பயணித்துட்டு இருந்த ஒரு நல்ல நபர். ஸோ அந்த தளத்தில் பயணித்து சமூக சிந்தனையும் கற்றுக்கணுன்ற ஆர்வம், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருந்ததுனால பயிற்சி துறையிலையும் ஒரு முத்திரை பதிக்க விரும்பிய ஒரு நபர். இணையவழி மட்டும் இல்லாமல் டைரெக்டாக பயிற்றுனர்களுக்காக நடத்தப்பட்ட பயிற்சி வகுப்புகள், அதாவது ட்ரெயின் த ட்ரெயினர் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒர்க் ஷாப்லேயும் கலந்துட்டு சான்றிதழ் பெற்ற பயிற்றுனராகவும் உருவான ஒரு நபர். அதன் பிறகு நற்புலரி ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாளிலிருந்து இன்று வரை நற்புலரியில் தொடர்ந்து பயணித்துட்ருக்கிற ஒரு நபர். வேலை நிமித்தம் காரணமாக நிறையா விஷயங்கள் காலையில் பயணிச்சுட்டு இருந்தாலும் நற்புலரியில் தொடர்ந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கிற ஒரு நபர். நற்புலரியில் பங்கேற்பு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்திலும் வழங்கப்படும் தலைப்பின் கீழ் மிகச்சிறப்பாக தன்னுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் தாண்டி அறிவியல் பூர்வமாகவும் டெக்னிக்கல் பூர்வமாகவும் வேறு ஒரு பரிமாணத்தில் சிந்தித்து பயிற்சிகள் வகுப்பு எடுக்கக்கூடிய ஒரு நபர். என்றைக்குமே இவங்களோட செஷன் வந்து வேறு ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கும், ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும். அந்த சப்ஜெக்ட் உள்ள ஒரு ரிசர்ச் பண்ணி கொண்டுட்டு வந்த விஷயங்கள் மாதிரி இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கும் இதுவரை இத்தனை நாள் எடுத்த செஷனை தாண்டி நிறைய விஷயங்கள் உள்ள இன்டெப்த்தாக கொடுத்துருந்தாங்க. அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து சென்னையில் பணிபுரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க படித்த படிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பக்தவச்சலம் பாலிடெக்னிக் காஞ்சிபுரத்தில் படித்தாங்க. அதுக்கப்புறம் AMET நியூ டெல்லியில் படித்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில். தன்னுடைய மிகச்சிறப்பான ஒர்க்னால் இவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடச்சி கொல்கத்தாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. இப்போ கொல்கத்தாவில் இருந்தாலும் தொடர்ந்து
நட்புலரில் பயணிச்சுட்டு இருக்காங்க. கொல்கத்தாவில் வந்து ஏஜிஎம் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்எஸ்சிபிஐ ஏர்போர்ட்டில் கொல்கத்தாவில் பணிபுரிஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா செஷனில் வந்து நிறைய அவங்களுடைய கண்ணோட்டங்கள் வேறு மாதிரி இருக்கும். அதில் குறிப்பாக சொல்லணுன்னா இவங்க வந்து புத்தரோட ஒரு சிஷியன்னே சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு புத்தரோட விஷயங்கள் நிறையா சொல்லக்கூடிய ஒரு நபர். அதே மாதிரி அம்பேத்கரை பற்றி மிக சிறப்பாக சொல்லக்கூடிய நபர், சேகுவரை பற்றி சொல்லக்கூடிய நபர். இப்படி இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இவங்களை பற்றி சொல்லணும்னா. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை பெரிய அருணகிரி சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நட்புலரி பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் யாராவது இங்கே இருந்தீங்கன்னா சொல்லலாம். சார் வணக்கம். போன்ற சார், இது என்னுடைய மகள் ஜனனி, மாப்பிள்ளை கபில், அவங்க வெட்டிங் டே சார். உங்களுடைய வாழ்த்துக்களுக்காக எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ மில்டன் ராஜசேகர் சார். மில்டன் ராஜசேகர் சாரோட புதல்வி ஜனனி, மருமகன் கபில் அவர்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நட்புலரின் சார்பாக. எல்லோரும் ஃபீட்பேக் வழங்க விரும்புகிறவங்களும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் வழங்கும்போது வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த பிரபஞ்சத்தில் திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நட்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து ரமேஷ் சார், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நட்புலரி. அவருடைய தரவு தான் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன், செமி டுப்ளெக்ஸ், டுப்ளெக்ஸ் அப்படின்ட்டு 3 விஷயத்த வந்து அழகாக புரிய வச்சாங்க. ஒன் வே, ஒரு நேரத்தில் ஒருத்தர் பேசுறது, அந்த மாதிரி 2 வே கம்யூனிகேஷன். அந்த மாதிரி செய்திகள், பல செய்திகள் ஒரு கட்சியில வந்து ஒரு கம்யூனிகேஷன் எப்படி அவங்கள வெற்றியா வர வச்சது, எப்படி ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்ட்டு மிக அருமையாக, தெளிவாக, நிதானமாக அவருடைய பாணியில நல்லா இருந்தது சார். நல்ல செய்திகள் உள்ள ஒரு செஷன் கொடுத்துருக்குறீங்க எப்பவும் போல. ரொம்ப அருமையான பிரசன்டேஷன் சார், சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். தொடர்ந்து நித்யாதேவி மேம், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம். சார், நான் விவேகானந்தன். அனைவருக்கும் உற்சாகமான சாரி வணக்கங்கள். விவேகானந்தன் சார், நீங்கள் நோ ப்ராப்ளம் சார், நோ ப்ராப்ளம். அனைவருக்கும் உற்சாகமான நற்புலரி வணக்கங்கள். இன்னைக்கு வந்து நம்ம பேசின நம்ம அருணகிரி சார் வந்து ரொம்ப சிறப்பா வந்து தன்னுடைய இந்த கம்யூனிகேஷன்ல ரொம்ப எக்ஸலண்டா சொன்னாங்க. சாரா இருக்கட்டும், இன்னும் சில அனைத்து உதாரணங்களும் நல்லா இருந்தது. குறிப்பா வந்து எலமெண்ட்ஸ், ஒரு ஏன் பேசுறோம்னா 4 விஷயம் தான். எப்படி நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து நம்ம சொல்ல வேண்டியது சொல்லணும், அடுத்து அவங்க அட்ராக்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து இந்த 4 விதங்கள் சொல்றது நல்லா இருந்துச்சு. உலகத்தில் அதிகமாக பேசுற மொழி வந்து சைன் லாங்குவேஜ் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த கம்யூனிகேஷன் வந்து எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஒரு முத்தாய்ப்பா ஒரு அறிவு களஞ்சியத்தை வந்து நம்மள்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்குன்றது ரொம்ப பெரிய விஷயம். வாய்ப்பு நன்றி. நன்றி சார். இன்றைக்கு திருமண நாள் கொண்டாடும் இந்த ரணி மற்றும் அவருடைய இணையருக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் விவேகானந்தன் சார். வீரசேகரன் சார், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம். ஒரே நிமிஷம் சார். நம்ம மில்டன் சாருடைய மகள் மருமகனுடைய திருமண நாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி. தேங்க்யூ ரமேஷ் சார். வீரசேகரன் சார், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் சார். அன்புகளுமிய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இன்று திருமண நாள் காணும் நமது செல்வ மகள் ஐயா மில்டன் ராஜசேகர் அவர்களுடைய மகள் ஜனனி இணையர் அவர்களுக்கு இறையருள் நிறைந்த நம் அனைவரின் வாழ்த்துக்களை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். வாழிய நீடு.
ஐயா வந்து பேசினப்ப ஒண்ணு சொன்னாங்க, டிஸ்க்ளைமர். நான் சொல்றது எல்லாத்தையும் அப்படியே நீங்க எடுத்துக்கணும்னு இல்ல அப்படின்னு டிஸ்க்ளைமர் சொன்னாங்க. பொறுப்பு துறப்பு. நான் அதுல இருந்து வேறுபட்டு உன்னை கட்டாயமா நான் உங்கள்ட்ட இருந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு நான் உன்னை சொல்ல விளைகிறேன். 22ஆம் தேதி ஒரு புத்தக வெளியீடு நமது சகோதரி எல்லாரும் அறிந்தது. அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் காலதாமதம் ஆன பிறகு ட்ரெயினுக்கு போனோம். இது சம்பந்தம் இல்லாத இருந்தாலும் எப்படிங்கிறத நான் அதை எடுத்துக்கணுங்கிறதுக்காகவே சொல்றேன். அப்ப நான் எண்ணிக்கிட்டு வந்தது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த நேரம் ஆனதை பற்றி ஒரு முறை கூட சகோதரர் அவர்கள் கூறவில்லை. நாங்கள் பேசிட்டே போனோம். ஐயோ டைம் ஆயிடுச்சுங்க, அதுங்க இதுங்கன்னு 100 தடவை பிறர்னா, அதாவது அதை தெரியாம டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அந்த ஒரு முறை கூட அதை சொல்லல. அதை கடந்து போயிடுற மாதிரி சின்ன டைம் ஆகுறது இதெல்லாம் இயற்கைங்கிறத அந்த மெச்சூரிட்டி அதை நாம வந்து இதை டிஸ்க்ளைமர்ல நம்ம எடுத்துக்க முடியாது. இப்ப உதாரணமா அதை ஏன் நான் எடுத்துக்கிறேன்னா, எனக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குன்னு வச்சுங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு வந்து ரமேஷ் ஐயா எல்லாம் சொன்ன மாதிரி பல செய்திகளை ஸ்டீபன் ஹாக்கின்ஸ பத்தி சொன்னாங்க. அவரு தான் எழுதினையே தான் முரண்பட்டு எழுதியிருக்காரு. மறுபடி நான் அதுல தப்பா எழுதிட்டேன், பிளாக் ஹோல் தியரியில ஒண்ணுமே கிடைக்காதுன்னு எழுதிட்டேன்னு முரண்பட்டு எழுதினதெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி மொரார்ஜி தேசாய பத்தி சொன்னாங்க, விவேகானந்தரை பத்தி சொன்னாங்க. அதோட சேர்த்து லைட்டா நம்ம எடுத்துக்க வேண்டியது லால் பகதூர் சாஸ்திரி. அரியலூர் ட்ரெயின் விபத்து எங்கோ நடந்த விபத்துக்கு அவர் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு இதெல்லாம் தலைமை பண்புகள். நேரம் கருதி ஐயாவுக்கு அன்பு வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை அன்போடு தாருங்கள் என்ற வேண்டுகோளோடு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். லாவண்யா மேம் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். நன்றி வீரசேகரன் சார். லாவண்யா மேம் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது சார். நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய லீடர்ஸ், உலக தலைவர்கள் இருந்து இந்தியாவோட தலைவர்கள் இருந்தும் நிறைய பேரோட அதுல இருந்து ரெஃபரன்சஸ் சொன்னீங்க. அது கூடவே இன்னைக்கு சைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறத பத்தி நிறைய சொன்னீங்க சார். நிறைய இன்ஃபர்மேஷன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே ஆல். தேங்க்யூ ஸோ மச் லாவண்யா மேம். தொடர்ந்து தாமோதரன் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். மில்டன் ராஜசேகர மகளுடைய திருமண நாளை மகிழ்ச்சியாக கொண்டாட அவருடைய வாழ்த்துகிறேன் சார். இந்த அருணகிரி சார் எப்போ பேசினாலும் ஒரு புத்தகத்தில் நாம் புத்தகத்தை படித்துக் கொண்டே தான் சொல்லுவோமே தவிர புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை நாம் பேராவில் எழுதிதான் வைத்திருப்போம். ஆனால் இவர் அப்படி இல்லை. புத்தகம் படிக்கும்போது சில குறிப்புகளை மனதில் வைத்துக் கொண்டு அந்த குறிப்புகளை எடுத்து நமக்கு சொல்வதில் மிக சிறந்த வல்லுனர். ஏனென்றால் ஒவ்வொரு செஷனிலும் அவருடைய உரையை கேட்கும் பொழுது இவ்வளவு உன்னிப்பாக சில கருத்துக்களை எடுத்து நமக்கு தெரிவிக்கின்றார் என்றால் உண்மையிலேயே அவர் ஏர்போர்ட்ல வேலை செய்யறதில்லை, ராக்கெட் தளத்துல தான் வேலை செய்யணும். அவர் மிக சிறப்பு சார். உங்களுடைய புகழ் மேலும் மேலும் உயர என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் தாமோதரன் சார். உங்கள் வார்த்தை பலிக்கட்டும். நன்றி சார். தொடர்ந்து சரவணன் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசுங்க. அனைவருக்கும் நற்புணரி நற்காலை வணக்கம். இன்று திருமண நாள் கொண்டாடும் தம்பதியினர் எல்லா வளமும் பெற்று வாழ அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு சார் சூப்பராக இருக்கீங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். நல்லா இருக்கும் சார். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சரவணன் சார். மில்டன் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசுங்க. அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். கபில் அவங்க திருமண வாழ்த்துக்களுக்கு சொன்னதற்காக அனைவருக்கும் நன்றி. ஐயா அருணகிரி ஐயா வழக்கம் போல
காந்தத்தை பற்றி சாந்தமாக ஆரம்பித்து புத்தர் நம்ம ஃபவுண்டர் சொன்னது போல புத்தர் கம்யூனிகேஷன் எப்படி சொல்லுவாங்க, அதாவது லாஜிக் பிளஸ் சயின்ஸ், சயின்டிபிக்கா பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல அவரும் பேசினது மிகவும் சிறப்பு. அதை சுட்டிக்காட்டிய ஃபவுண்டருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி மில்டன் ராஜசேகர் சார். வேறு யாரும் ஃபீட்பேக் வழங்க விரும்புனீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ரைட் நண்பர்களே, இன்று மில்டன் ராஜசேகர் சார் திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. இல்லை சார், ஏதோ தப்பா இருந்துச்சு. சரியா, நன்றி 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 நன்றி. கட் பண்ணிடுறேன். ரைட். இன்று அதிகாலை வேளையில் மிக சிறப்பாக பயிற்சி வகுப்பு நம்மளுக்கு கொடுத்த இன்றைய நாள் பயிற்றுனர் அவங்களுக்கு 1 நிமிடம் வழங்கப்படும். ஏற்புரை வழங்க சார், உங்களுடைய ஏற்புரையை வழங்கினா சார். நன்றி சார். கென்யாவில் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இந்த ஆடு மாடு நிறைய வளர்ப்பாங்க. ஸோ அந்த சிங்கம் அடித்து அதெல்லாம் கொண்டுட்டு அவங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தும். ஒரு சிறுவன் என்ன பண்ணுறான், டார்ச் லைட்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக அணைச்சி பண்ணும்போது அதை கண்டு சிங்கங்கள் பயம் கொள்ளுது. ஸோ அப்போ அந்த கண்டுபிடிப்பு நம்ம வீட்டில் கூட விசேஷம்னா அந்த சீரியல் லைட் போடுவோம். ஸோ அது அந்த நாடு முழுக்க பரவுது. ஸோ அவன் மிக பிரபலம் அடைஞ்சு அவனுக்கிட்ட டெட்டாக் பேசும்போது முதல்ல தயங்குறான், ஏன்னா எந்த ஒரு பயிற்சியும் இல்லை அவனுக்கு. ஆனால் அந்த உண்மை தன்மையை பேசும்போது பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய பிரபலமாகி மில்லியன்ஸ் ஆஃப் வியூவர்ஸை அட்ராக்ட் பண்ணுது. அப்போ கம்யூனிகேஷனோட பேசிஸ் என்னன்னா, எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அது எதிரில் உள்ளவங்க போய் சேர்றதுல எந்த இதுவும் இருக்காது. கன்வின்ஸ் ஆகிறதும் கண்டிப்பாக கன்வின்ஸ் ஆகப்பாங்க. ஸோ அதுதான் கம்யூனிகேஷனோட அடிநாதமாக நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த வகையில் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்து உற்சாகப்படுத்தினதும், இந்த தளத்தை கொடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்த இந்த தளத்தோட ஆதர்ச நாயகன் குமரேசன் தர்மசீலன் மற்றும் அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். ஜனனி இணையருக்கு இன்று திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சார். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளை ஒரு மிக சிறப்பான நாள் தொடக்கத்தை நம்மளுக்கு வழங்கிய இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் வி அரங்கேரி சார் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்துட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிறுத்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். மீண்டும் ஒரு நல்ல செஷன், நல்ல நண்பருடன் நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.